எங்கள் கிருபையில நல்ல ஆண்டவரே, இரக்கமுள்ள எங்கள் பரலோக தகப்பனே, உமக்கு அதிகமாக நன்றி சொல்கிறோம். இன்றைக்கும் நாங்கள் பாடல்கள் மூலமாக உம்மை பாடி துதிக்கவும், மனப்பாட வசனங்களை ஆண்டவரே தொடர்ந்து நாங்கள் எங்களுடைய உள்ளத்துல வைக்கும்படியாக நீர் எங்களுக்கு அப்படிப்பட்ட உற்சாகத்தையும் தூண்டுதலையும் தாரும். குறிப்பாக இந்த வேளையிலே ஆண்டவரே, எங்களுடைய சபையில் உள்ள சபை விசுவாசிகளுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம் அப்பா. குறிப்பாக ஆண்டவரே, பாமா அம்மா அவர்கள் இன்றைக்கும் அந்த கண் பரிசோதனைக்காக செல்லிருக்கிறாங்க. கர்த்தர் நீங்க உதவி செய்யுங்க. ஏற்ற சமயத்தில் ஏற்ற வேளை நல்ல முறையில் ஆண்டவரே இந்த கண் அறுவை சிகிச்சை நடைபெறும்படியாக அருள் செய்யும். அது மாத்திரமல்ல ஆண்டவரே, இதோ நான் தீபாவுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். நல்ல முறையில் தேர்வு எழுதும்படியாக அருள் செய்யும். கர்த்தர் நீர் உடைய ஞானத்தை கொடுத்து ஆண்டவர் மகளை நீ வழிநடத்த வேண்டுமா கெஞ்சுகிறோம். கர்த்தாவே, அதே போல இதோ விபிஎஸ் ஊழியங்களுக்காக நாங்கள் இடத்துல வருகிறோம். கர்த்தாவே, இதோ சிறப்பான முறையில் இந்த ஆண்டு பிள்ளைகள் மத்தியில நாங்கள் இயேசுனுடைய அன்பையும் ஆண்டவரே இதோ உமக்கென்று ஜீவிக்கும்படியாக உண்மை அறிகிற அந்த அறிவை பெற்றுக்கொள்ளும்படியாக இந்த பிள்ளைகளுக்கு கற்றுக் கொடுக்கக்கூடிய அந்த கிருபையை தாரும். எங்கள் ஒவ்வொருவரையும் ஆண்டவரே உம்முடைய ஆவியினாலே வழிநடத்தும். நாங்கள் நேர்த்தியாக ஆண்டவரே இது உமக்கு பிரியமுள்ள இந்த ஒரு ஊழியத்தை செய்யும்படியாக அருள் செய்யும். அதே வேளையில் ஆண்டவரே அநேகர் உடல்நல குறைவோடு இருக்கிறார். அவர்களையும் நாங்கள் நினைக்கிறோம். தங்கமம்மா ஆண்டவரே, அதே சமயத்தில் அவங்களுடைய உறவினர் கர்த்தாவே இதோ மதியழகன் ஐயா அவங்களுடைய மகன் சசி, கர்த்தாவே தொடர்ந்து நீர் பலப்படுத்தும். உம்முடைய ஆவியினாலே அவர்கள் ஆண்டவரே நல்ல ஆரோக்கியத்தையும் உம்முடைய கிருபையை பெற்றுக்கொண்டு பலப்பட ஸ்திரப்பட அருள் செய்யுங்க. இப்பொழுதும் ஆண்டவரே நாங்கள் நேரம் எடுத்து உம்முடைய வேத வார்த்தையை நாங்கள் தியானிக்க இருக்கிறோம். கர்த்தாவே நீரே எங்களுக்கு கற்றுத்தாரும். உம்முடைய வேத வார்த்தைகளை புரிந்து கொள்ள, உம்முடைய வேத வார்த்தைகள் எங்களுடைய உள்ளத்தில் கிரியை செய்ய, கர்த்தாவே நீர் விரும்புகிறது என்ன என்பதை நாங்கள் அறிந்து அதை தொடர்ந்து கை கொள்ளும்படியாக ஆண்டவரை செயல்படுத்தும்படியாக நீரே எங்களுக்கு அந்த உணர்வுள்ள இருதயத்தை தாரும். இயேசு கிறிஸ்து மூலம் ஜெபிக்கிறோம் எங்க ஜீவன் நல்ல பிதாவே, ஆமேன். உட்காருவோம். இன்றைக்கும் நாம இந்த மாதத்தினுடைய கடைசி ஞாயிறு ஆராதனைக்கு வந்திருக்கிறோம். அது மாத்திரமல்ல, நாம கடந்த 3 வாரங்களாக உபாகம புத்தகத்திலிருந்து ஆண்டவருடைய வார்த்தையை குறித்து நம்ம படித்தோம். குறிப்பா கர்த்தருக்கு பயப்படுகிற அந்த பயத்தை குறித்து நம்ம தியானித்தோம். ஓகே, நம்ம கொஞ்சம் டைம் எடுத்து ரிவ்யூ பண்ண பார்ப்போம். அது ரொம்ப ரொம்ப நல்லது. முதல் வாரம் நம்ம உபாகமம் 4ஆம் அதிகாரத்துல இருந்து படித்தோம். 4ஆம் அதிகாரம் 9வது வசனம், இதுதான் நம்மளுடைய தலைக்கும் கூட. இன்னும் சொல்ல போனா உபாகம புத்தகத்தினுடைய முன்னுரையாக ஒரு சில காரியங்களை நம்ம கவனித்தோம். கர்த்தருக்கு பயப்படுகிற பயத்தை குறித்து கற்றுக்கொள்ளும்படி என்கிற அந்த காரியத்தை ஆண்டவர் மோசே அவர்கள் மூலமாக இஸ்ரேல் மக்களுக்கு வலியுறுத்தினார். 2வது வாரமாக உபாகமம் 5ஆம் அதிகாரம் 29வது வசனம், அவர்கள் என்னாலும் எனக்கு பயந்திருக்கும்படி. ஆண்டவர் இஸ்ரேல் மக்களுக்கு அவருடைய வார்த்தையை கொடுக்கும் பொழுது அது வெறும் அந்த ஒரு சமயத்துல அந்த ஒரு வேலையில மாத்திரமல்ல, என்னாலும் அவர்கள் பயந்திருக்கும்படி அவருடைய கட்டளைகளை அவருடைய பிரமாணங்களை கொடுத்தார். சோ அதை குறித்து நம்ம பார்த்தோம். இந்த ஜனங்கள் உண்மையாகவே கை கொள்ளுகிறார்களா? இவர்கள் உண்மையாகவே ஆண்டவருடைய வார்த்தையை ஏற்றுக்கொண்டார்களா? சோ இதை குறித்தான தன்மைகளை குறித்து நம்ம பார்த்தோம். போன வாரம் உபாகமம் 6ஆம் அதிகாரம் 24வது வசனம், என்னாலும் நன்றாயிருக்கும்படி. சோ கர்த்தருக்கு பயப்படுகிற அந்த பயத்தை குறித்து நம்ம பார்க்கும் பொழுது அந்த பிரதான கட்டளை நம்ம உபாகமம் 6ஆம் அதிகாரம் 4வது வசனம் 5வது வசனம், இஸ்ரவேலே கேள், நம்முடைய தேவனாகிய கர்த்தர் ஒருவரே கர்த்தர். உன் தேவனாகிய கர்த்தரை மன்னிக்கிறோம், நீ உன் தேவனாகிய கர்த்தரிடத்தில் உன் முழு இருதயத்தோடும் உன் முழு ஆத்மாவோடும் உன் முழு பலத்தோடும் அன்பு கூறுவாயாக. சோ இதை குறித்து நாம கடந்த வாரத்துல படித்தோம். இன்றைக்கும் கடைசியா ஒரு முறையாக உபாகமம் 10ஆம் அதிகாரம் 12வது வசனம், இன்றைக்கும் நம்ம மனப்பாடமாக சொன்ன வசனம், இப்பொழுதும் இஸ்ரவேலே, நீ உன் தேவனாகிய கர்த்தரிடத்தில் கர்த்தருக்கு பயந்து அவர் வழிகளில் எல்லாம் நடந்து அவரிடத்தில் அன்பு கூர்ந்து உன் முழு இருதயத்தோடும் உன் முழு ஆத்மாவோடும் உன் தேவனாகிய கர்த்தரை சேவித்து. சோ இன்றைக்கு நம்ம நேரம் எடுத்து படிக்க போகிற தலைப்பு, நீ உன் தேவனாகிய கர்த்தருக்கு பயந்து. சோ இன்றைக்கும் இந்த ஒரு காரியத்தை தான் மறுபடியும் நம்ம நேரம் எடுத்து தியானிக்க போகிறோம். இதை நம்ம படிக்கிறதுக்கு முன்பதாக
நம்ம சற்று கடந்த 3 வார செய்திகளை நமக்கு முன்பதாக நிறுத்தி பார்ப்போம் என்றால், எல்லாமே கர்த்தருக்கு பயந்து கர்த்தருக்கு பயந்து கர்த்தருக்கு பயந்து, நோக்கம் குறிக்கோள் எல்லாமே இங்கே ஆண்டவர் மோசே அவர்கள் மூலமாக இஸ்ரவேல் மக்களுக்கு ஒரு காரியத்தை திரும்ப திரும்ப வலியுறுத்துகிறார். அது என்னன்னா, கர்த்தருக்கு பயப்படுகிற பயம். ஏன் இதை சொல்லணும் பாருங்களேன். இப்போ சாந்தசூன் சொன்னது போல 12வது வசனத்தோட 13வது வசனத்தையும் நம்ம சேர்த்து வாசித்தோம் என்றால், இங்க ஆண்டவர் வலியுறுத்துகிற இந்த ஒரு காரியத்தினுடைய மகத்துவத்தை நம்ம புரிந்து கொள்ள முடியும். வாசிப்போம் பாருங்களேன். 12வது வசனம் 13வது வசனத்தையும் சேர்த்து நம்ம படிப்போம். இப்பொழுதும் இஸ்ரவேலே, நீ உன் தேவனாகிய கர்த்தருக்கு பயந்து அவர் வழிகள் எல்லாம் நடந்து அவரிடத்தில் அன்பு கூர்ந்து, நீ உன் முழு இருதயத்தோடும் உன் முழு ஆத்மாவோடும் உன் தேவனாகிய கர்த்தரை சேவித்து, நான் இன்று உனக்கு கற்பிக்கிற கர்த்தருடைய கற்பனைகளையும் அவருடைய கட்டளைகளையும் உனக்கு நன்மை உண்டாகும்படி கை கொள்ள வேண்டும் என்பதை அல்லாமல் வேறு எதை உன் தேவனாகிய கர்த்தர் உன்னிடத்தில் கேட்கிறார். இப்போ இந்த வசனத்தினுடைய அவசியத்தையும் இன்னும் சொல்ல போனா, ஆண்டவரையே திரும்ப திரும்ப கர்த்தருக்கு பயப்படுகிற அந்த பயத்தை குறித்து வலியுறுத்தி பேசுகிறார் என்பதை நம்ம பார்க்கிறோம். என்ன காரணம்? 13வது வசனத்துல நம்ம பார்க்கிறோம், உன் தேவனாகிய கர்த்தர் உன்னிடத்தில் கேட்கிறார். சோ இங்கே 12வது வசனம் 13வது வசனம் இந்த இரண்டையும் நம்ம இணைத்து படிக்க போகிறோம். உன் தேவனாகிய கர்த்தருக்கு பயந்து உன் தேவனாகிய கர்த்தர் உன்னிடத்தில் கேட்கிறார். அதாவது கர்த்தருக்கு பயப்படுகிற அந்த பயத்தை தான் ஆண்டவர் விரும்புகிறார். ஓகே, நம்ம இது ஆங்கிலத்துல படிக்கும் பொழுது ரொம்ப அருமையான ஒரு வார்த்தை. இது என்னன்னு சொல்லுவாங்கன்னா, the Lord your God require of you. require அப்படின்னா ஆண்டவர் நம்மிடத்தில் இந்த ஒரு காரியத்தை வலியுறுத்துகிறார். இதை நீ கட்டாயமாக, நிச்சயமாக, அவசியமாக செய்ய வேண்டும். இன்னும் சொல்ல போனா ஆண்டவர் விரும்புகிறது இதுதான். சரி, இன்றைக்கு நம்ம வாடுகிற வாழ்க்கையில நம்ம எல்லாரும் என்ன நினைப்போம்? நமக்கு இருக்கிறது ஒரே வாழ்க்கை, நமக்கு இருக்கிறது ஒரே ஜீவன், நம்ம இஷ்டப்படி வாழ்வோம், நம்ம விருப்பப்படி வாழ்வோம், நமக்கு சந்தோஷமா இருக்கும்படி வாழ்வோம். இப்படிதான் இன்றைக்கும் இந்த உலகத்தார் விரும்புகிறார்கள். என்னங்க ஒரே வாழ்க்கை, என் விருப்பத்தின்படி, என்னுடைய நிம்மதியின்படி நம்ம வாழ்றோம். இதுல ஒண்ணு தப்பு கிடையாது, இதுல ஒண்ணு எந்த ஒரு பெரிய ஒரு பாவம் கிடையாது. ஆனா நாம வாழுகிற வாழ்க்கை உண்மையாகவே ஆண்டவருக்கு பிரியமான ஒரு வாழ்க்கையாக இருக்கிறதா? சரி, உதாரணத்துக்கு ஓகே, திருமணமானவர்கள் நிறைய பேர் இருக்கிறாங்க. ஓகே, நம்ம இங்க நிறைய பேர் இருக்கிறோம். ஆரம்பத்துல திருமணமான புதுசுல ஓகே, இதுலலாம் நீங்க என்னன்னா ரொம்ப ரெடியா இருக்கணும், ரொம்ப விழிப்புணர்வா இருக்கணும், கேட்கிற கேள்விக்கு பதில் சொல்லணும். திருமணமான அந்த நாட்கள்ல, அந்த வாரங்கள்ல ஓகே, முதல்ல மனைவிமார்கிட்ட கேட்போம், பெண்ணு, உங்க கணவர் கேட்டாங்களா உனக்கு என்ன பிடிக்கும், நீ என்ன விரும்புற அப்படின்ட்டு உங்க யார்கிட்ட கேட்டாங்களா? என்னங்க ஒரே வார்த்தையில கேட்கவே யாராவது யாருமே கேட்கலையா? ஓகே, ஒரு கை. ஓகே, பரவாயில்ல. ஓகே, இங்க ஆண்கள், உங்க மனைவிமார்கள் உங்ககிட்ட உங்களுக்கு என்ன பிடிக்கும் அப்படின்னு கேட்டாங்களா? பத்தியா? ஐயோ, எல்லாம் கேட்டாங்க. சரி, ஒரு 5 வருஷம் 10 வருஷம் கழிச்சு கணவன்மார்கள் நீங்க திரும்ப உனக்கு என்ன பிடிக்கும், உனக்கு என்ன வேணும், யாராவது நீங்க கேட்டிருக்கீங்களா? எதுக்கிடா வம்பு, கொஞ்சம் நஞ்சமா அவங்க கேட்பாங்க. சரவணா ஸ்டோர்ஸ் மொத்தத்தையும் கொடுத்தாலும் அவங்களுக்கு என்ன ஆகாது, திருப்தி ஆகாது, அதனால கேட்கவே கூடாது. ஓகே, மனைவிமார்கள் நீங்க என்ன கேட்றீங்க? உங்களுக்கு என்ன விருப்பம்? தோசை வேணும், இல்ல உப்புமா வேணும், இது செஞ்சு கொடுங்க, இல்ல ஏதோ உடம்பு வலிக்குது கை கால் அமைக்க விடுங்க, உண்டா இல்லையா?
பாவம் இங்க வந்து ஒரு பக்கமா இருக்கு. அதாவது என்ன சொல்லுவாங்கன்னா, ஒரு பக்கம் தான் காத்தாடி சாயுது, இன்னொரு பக்கம் ஒண்ணும் இல்லை, நடக்கல. சரி, இன்றைக்கு குடும்பத்துக்குள்ளாகவே, திருமண பந்தத்துக்குள்ளாகவே உனக்கு என்ன பிடிக்கும், உனக்கு என்ன பிடிக்கும் ஆரம்பத்துல ரொம்ப ஆர்வமா இருக்கும். ஓகே, ஒரு கணவன் ஓகே தன்னுடைய மனைவியிடம் திருமணமான புதுசுல ஒவ்வொரு நாளும் உனக்கு என்னவா பிடிக்கும், உனக்கு என்ன வேணும். அந்த மனைவியை ரொம்ப பெருந்தன்மையா, எனக்கு ஒண்ணு வேணாங்க, உங்க அன்பு போதும், எனக்கு ஒண்ணு வேணாங்க, உங்களை திருமணம் பண்ணதே பெரிய ஒரு விஷயம், எனக்கு சந்தோஷம். இந்த கணவன் தினமும் கேட்டுக்கிட்டே இருந்தாராம். ஓகே, உனக்கு என்ன வேணும், உனக்கு என்ன பிடிக்கும், உனக்கு என்ன வேணும், உனக்கு என்ன பிடிக்கும். இந்த மனைவியும் சரி, நம்ம கணவர் இவ்வளவு அன்பானவனை பாத்துக்கிறாரே அப்படின்ட்டு ரொம்ப பெருமையா, ரொம்ப கர்வமா ஃபீல் பண்ணாங்க. ஒரு 3 மாசம் ஆச்சு. அந்த கணவன் உனக்கு என்ன பிடிக்கும், என்ன வேணும் உனக்கு. மனைவி பயந்து, இல்லைங்க எனக்கு ஒண்ணு வேணாங்க. ஒண்ணு வேணாவா, சரி ஓகே போ. இது ஒரு சில நாட்களா நடந்தது. அதுக்கப்புறம் திரும்ப ஒரு 3 மாசம் கழிச்சு இந்த கணவன் அந்த மனைவிய கண்டுக்க கூட இல்லை. வேலைக்கு போறாரு வராரு, வேலைக்கு போறாரு வராரு, சாப்பிடறாரு தூங்குறாரு, எந்த இதுவும் பேசிக்கதே இல்லை. இப்போ இந்த மனைவிக்கு ஒரு விதமான ஒரு பயம், திகில். என்னடா, நம்ம கணவர் முதல் 3 மாசம் நம்மள அப்படி கவனிச்சாரு, அடுத்த 3 மாசம் கொஞ்சம் விலகி இருந்து கொஞ்சம் ஆக்ரோஷமா, கொஞ்சம் கோபமா கேட்டாரு. நாமளும் பரவாயில்ல அட்ஜஸ்ட் பண்ண. ஆனா நாட்கள் போக போக இப்ப நம்ம கிட்ட பேசுறதே கிடையாது, என்னன்னு கேட்கறதே கிடையாது அப்படின்ட்டு இவங்களுக்கு ஒரு விதமான ஒரு பயம், ஒரு விதமான திகில், ஒரு விதமான தயக்கம் வந்துருச்சான். இதே போல அடுத்த ஒரு 3 மாதங்கள் போச்சான். அவங்க மனைவியால தாங்கிக்க முடியல. உடனே அவங்க கணவருக்கு போன் பண்ணி, நீங்க சீக்கிரம் வீட்டுக்கு வாங்க, இன்னைக்கு உங்ககிட்ட பேசணும். அந்த கணவன் கேட்டாரு, என்ன இந்த 9 மாசத்துல எனக்கு ஆபீஸ்ல ஒரு தடவை கூட நீ எனக்கு கால் பண்ணவே இல்லை, இப்ப நீ கால் பண்ணி என்ன பண்ற, வீட்டுக்கு வா, உங்ககிட்ட பேசணும் சொல்றீங்க, நல்லா வர முடியாது, வேலை முடிச்சுதான் வருவேன். மனைவி சொல்றாங்க, இல்ல நீங்க கண்டிப்பா வீட்டுக்கு வந்தே ஆகணும், நான் உங்ககிட்ட பேசணும். சோ கணவனும் வேலையை முடிச்சுட்டு வீட்டுக்கு வராரா. வீட்டுக்கு வந்த பிற்பாடு உட்காந்து ஓகே எதுக்கு போன் பண்ண, எதுக்கு என்கிட்ட பேசணும். இப்போ மனைவி சொன்னாங்கன்னா, முதல் 3 மாசம் நீங்க என்கிட்ட ரொம்ப அன்பா கரிசனையோடு பேசுனீங்க, எனக்கு எல்லாமே இருந்தது, சந்தோஷம், பரவாயில்ல, எனக்கு நல்ல ஒரு திருமண வாழ்க்கை அமைஞ்சிருக்கு, எனக்கு நல்ல ஒரு கணவன் அமைஞ்சிருக்கா, நானு ரொம்ப சந்தோஷப்பட்டேன். அதுக்கு அடுத்த 3 மாசம் நீங்க கொஞ்சம் உங்களுடைய சுபாவத்தை நீங்க காமிச்சீங்க, அதுலயும் நான் பரவாயில்ல, சரி வேலை டென்ஷன் போல இருக்கு, மற்ற சூழ்நிலைகள், அதனாலதான் நம்ம கிட்ட இப்படி பேசலாம். ஆனா அதுக்கு அடுத்த 3 மாசம் நீங்க எதுவுமே என்கிட்ட பேசவே இல்லையே, எதுவுமே என்கிட்ட கேட்கவே இல்லையே, என்னை குறித்து விசாரிக்கவே இல்லையே, எனக்கு என்ன பிடிக்கும், எனக்கு என்ன தேவை, நீங்க ஒண்ணுமே கேட்கவே இல்லையே. அப்ப அந்த கணவன் சொன்னாரா, இத ஆரம்பத்துல 3 மாசம் இருக்கும் போதே நான் உங்ககிட்ட கேட்டேன், உனக்கு என்ன வேணும், உனக்கு என்ன பிடிக்கும், அப்ப நீ எதுவுமே சொல்லவே இல்லை. என் நண்பன் எனக்கு கற்றுக் கொடுத்த ஒரு பாடம், கல்யாணம் ஆயிடுச்சுன்னா முதல் 3 மாசம் தவறாம உன் மனைவி கிட்ட நீ என்ன பண்ணு, உனக்கு என்ன வேணுமா, உனக்கு என்ன பிடிக்குமான்னு அன்போடு கேளு. அந்த 3 மாசத்துல அவங்க திருப்தி அடைஞ்சிட்டாங்கன்னா அடுத்த 3 மாசம் ஓரளவுக்கு நீ என்ன பண்ணிக்கலாம், ஓரளவுக்கு அவங்க என்ன புரிஞ்சுக்கிறாங்க, எந்த நிலையில இருக்கிறாங்க தெரிஞ்சுக்கலாம், பிரச்சனை இல்லை. அதுக்கு அடுத்த 3 மாசத்துல நீ எப்படி நடந்துக்கணும்ன்றது தீர்மானம் பண்ணிக்கோ. அப்ப இந்த மனைக்கு ஒண்ணுமே புரியலையா, என்னது இது, சம்பந்தம் இல்லாம நம்ம வீட்டுக்காரர் பேசுறாரு. அப்போ இந்த கணவர் எக்ஸ்பிளைன் பண்ணாராம், முதல் 3 மாசம் நான் உங்ககிட்ட கேட்டாலுமா என்ன வேணும், உனக்கு என்ன பிடிக்கும் அப்படின்ட்டு, நீ என்கிட்ட ஒண்ணுமே சொல்ல, ஆனா நீ என்னுடைய கார்டு எடுத்துட்டு போய் உனக்கு என்னெல்லாம் தெரியும் எல்லாத்தையும் போய் என்ன பண்ண, நீ தேய்ச்சி எடுத்துட்டு வந்துட்ட. நானும் பரவாயில்ல 3 மாசம் பொறுத்து போனேன், உன்னுடைய எல்லை மீறி போயிடுச்சு. அடுத்த 3 மாசம் நான் உனக்கு ரியாக்ட் பண்ணேன், ஓய் உனக்கு என்ன வேணும், கொஞ்சம் ஆக்ரோஷமா கேட்டேன், நீ என்ன பண்ண, காடு தேய்க்கிறத கொஞ்சம் கம்மி பண்ண. இது அப்படியே 3 மாசம் தொடர்ந்துச்சு. பார்த்தேன், ஓகே இனிமேல
எந்த ஒரு பங்கும் கிடையாது, எந்த ஒரு பேச்சும் கிடையாது. நம்ம தனியா இருப்போம், நாம ஒதுங்கி இருப்போம். நம்ம கேட்க கேட்க பேச பேச தானே நம்ம கிட்ட இருந்து தேய்ச்சிட்டே இருக்கிறாங்க. அதனால அமைதலாயிரும். இந்த மனைவிக்கு கேட்ட உடனே கோவம் வந்துருச்சா, ஏங்க நான் இதை கூட கேட்க கூடாதா, இதை கூட செய்யக்கூடாதா? தாராளமா செய்யலாம். ஆனா நான் கேட்கறது விரும்புறது என்னன்றத நீ புரிஞ்சுக்காம உன் இஷ்டத்தின்படி செஞ்சுட்டு இருந்தனா அது எனக்கு பிரியம் இல்லாத ஒரு காரியம். நான் உங்ககிட்ட கேட்கிறேன், நான் உங்ககிட்ட நாட்டத்தோட விருப்பத்தோட உனக்கு என்ன பிடிக்கும், உனக்கு என்ன வேணும் நான் கேட்கிறேன். ஆனா நீயும் உனக்கு பிரியமானதை, உனக்கு இஷ்டமானதை நீ செய்யற, அது எனக்கு பிடிக்கல. இன்றைக்கும் இதை நான் ஏன் ஒரு உதாரணமாக வைக்கிறேன் என்றால், இங்கே உபாகமம் 10ஆம் அதிகாரத்துல ஆண்டவர் தனக்கு பிரியமான விருப்பமான காரியம் என்ன என்பதை முன்கூட்டியே இஸ்ரேல் மக்கள் கிட்ட சொல்றார். அதாவது இன்னும் இவங்க கானான் தேசத்துக்கு போகவே இல்லை. ஆண்டவர் இவங்களை என்ன பண்றாரு, வனாந்திரத்தின் வழியா 40 வருஷம் வழி நடத்திட்டு வராரு. அப்பவே ஆண்டவர் தான் விரும்புகிறது என்னன்றத சொல்லிடுறார். அநேக திருமண உறவுல பந்தத்துல இதான், கல்யாணமான புதுசுலயே நீ ஏன் சொல்லல, பொண்ணு பாக்குற சமயத்திலேயே பையன் பாக்குற சமயத்திலேயே சொல்லியிருந்தேன்னா நான் என் வாழ்க்கை சந்தோஷமா இருந்திருக்குமே. இன்னைக்கு பாத்தீங்கன்னா ஆண்களை விட பெண்கள் தான் நிறைய என்ன பண்றாங்க, மன்னிச்சிருங்க இதான் உண்மை. இப்ப இருக்கிற சமுதாயத்துல பையனுக்கு வீடு இருக்கான்னு கேக்குறாங்க, பையனுக்கு பேங்க் பேலன்ஸ் இருக்கான்னு கேக்குறாங்க, பையனுக்கு அது ஸ்பெசிபிக்கா கவர்மெண்ட் வேலை இருக்கான்னு இப்ப கேக்குறாங்க. ஸ்டில் அதே சமயத்துல சொந்தக்காரங்க உறவினர்கள்லாம் ரொம்ப கம்மியா இருக்கணும். அதிகமா இருந்தா யாரும் அவங்களை வச்சு மல்லு கட்டுறது ரொம்ப கஷ்டம், தலைவலி. அதான் முன்னாடி எல்லாம் பாத்தீங்கன்னா ஆண்கள் தான் இதெல்லாம் சொல்லுவாங்க. இப்போ உல்டாவாயிடுச்சு, பெண்கள் எதிர்பார்க்கிறாங்க. சோ எல்லாவற்றுக்கும் எதிர்பார்ப்பு, இன்னும் சொல்ல போனா வலியுறுத்துகிற காரியங்கள் உண்டு. இங்க ஆண்டவரும் தம்முடைய ஜனமாகிய இஸ்ரவேலுக்கு தான் விரும்புகிறது, தான் எதிர்பார்க்கிறது என்ன என்பதை சொல்லிவிடுகிறார். எங்க கானான் தேசத்துக்கு போறதுக்கு முன்னாடியே ஆண்டவர் இஸ்ரவேல் மக்களுக்கு மோசே அவர்கள் மூலமாக அதை வெளிப்படுத்துகிறார். அதை நம்ம இங்க வாசிக்கிற பாருங்களே, உபாகமம் 10ஆம் அதிகாரம். இங்க முதல் வசனத்துல பாக்குறோம், அக்காலத்திலே கர்த்தர் என்னை நோக்கி, நீ முந்தினவைகளுக்கொத்த 2 கற்பலைகளை வெட்டி கொண்டு மலையின் மேல் ஏறி என்னிடத்தில் வா, ஒரு மரப்பெட்டியையும் செய்வாயாக. நீ உடைத்து போட்ட முந்தின பலகையில் இருந்த வார்த்தைகளை நான் அந்த பலகைகளில் எழுதுவேன், நீ அவைகளை பெட்டியிலே வைப்பாயாக என்றான். ஆண்டவர் முதலாவது மோசே அவர்களுக்கு சீனாய் மலையிலே அழைத்து 10 கட்டளைகளை கொடுத்தார். ஆனா என்ன நடக்குது, மோசே அவர்கள் அந்த 10 கட்டளையை பெற்றுக்கொண்டு கீழே வரும்போது இஸ்ரவேல் ஜனங்கள் ஒரு கன்றுக்குட்டியை செய்துவிட்டு என்ன பண்றாங்க, அதை தொழுது கொண்டார்கள், பலி செலுத்தினார்கள். அதை நம்ம யாத்திராகமம் 32ஆம் அதிகாரத்துல நம்ம படிக்கிறோம். இங்க இந்த இஸ்ரவேல் ஜனங்கள் கர்த்தருடைய பார்வைக்கு பொல்லாப்பான, இன்னும் சொல்ல போனா கர்த்தருக்கு பிரியமில்லாத அருவருப்பான ஒரு காரியத்தை செய்தார்கள். மோசே அவர்கள் என்ன பண்ணாரு, இந்த ஜனங்கள் இப்படிப்பட்ட ஒரு செயலை செய்யறாங்கன்னு பார்த்த உடனே கற்பலகைகளை எடுத்து, அதாவது அந்த 2 பலகைகள் ஆண்டவர் கொடுத்த கட்டளைகளை தூக்கி போட்டு உடைச்சிடுறாங்க. சோ அததான் நம்ம இங்க படிக்கிறோம். முன்னாடி இந்த சம்பவத்துல மோசே அவர்கள் இந்த 2 கற்பலகைகளையும் உடைத்து போடுகிறார். இப்ப ஆண்டவர் சொல்றாரு, நீ திரும்பவும் வா, நீயே 2 கற்பலகைகளை கொண்டு வா, அதோடு சேர்த்து ஒரு மரப்பெட்டியை செய். இங்க ஆண்டவர் எவ்வளவு ஞானமா சொல்றாரு பாருங்களேன். ஏன்னா திரும்பவும் இந்த ஜனங்கள் ஏதாவது பண்றாங்க, நீ திரும்பவும் தூக்கி போட்டு உடைக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கு, அதனால ஒரு மரப்பெட்டியை கொண்டு வா. நான் இந்த முறை அந்த 2 கற்பலைகளை எழுதுறேன், எழுதி அந்த மரப்பெட்டியில வச்சு எடுத்துட்டு போ. ஆண்டவர் மிகுந்த இரக்கத்தோடு கிருபையோடு இன்னொரு வாய்ப்பை கொடுத்து மோசே அவர்களுக்கும் சரி இஸ்ரவேல் மக்களுக்கும் சரி தன்னுடைய கட்டளைகளை தருகிறார். சரி, இந்த கட்டளைகளை கொடுப்பதற்கான காரணம் என்ன?
இன்றைக்கு நாம் அதை வாசிக்க போகிறோம். 12வது வசனம் 13வது வசனம். இந்த 10 கட்டளைகளை ஆண்டவர் இஸ்ரவேல் மக்களுக்கு கொடுத்ததற்கான காரணம். ஓகே, இது என்னன்னு சொல்லுவாங்கன்னா இந்த கட்டளைகளுடைய சாரம்சம், the essence of the law. இந்த கட்டளைகள் கொடுக்கப்பட்டதற்கான மிக முக்கியமான நோக்கம் வாசிக்கிறோம் 12வது வசனத்துல. நீ உன் தேவனாகிய கர்த்தருக்கு பயந்து அவர் வழிகளில் எல்லாம் நடந்து அவரிடத்தில் அன்பு கூர்ந்து உன் முழு இருதயத்தோடும் உன் முழு ஆத்மாவோடும் உன் தேவனாகிய கர்த்தரை சேவித்து நான் இன்று உனக்கு கற்பிக்கிற கர்த்தருடைய கற்பனைகளையும் அவருடைய கட்டளைகளையும் உனக்கு நன்மை உண்டாகும்படி கை கொள்ள வேண்டும் என்பதே அல்லாமல் வேறு எதை உன் தேவனாகிய கர்த்தர் உன்னிடத்தில் கேட்கிறார். இங்கே ஆண்டவர் கொடுத்த அந்த 10 கட்டளைகளும் இந்த 5 காரியங்களை செய்யும்படி ஆண்டவர் வலியுறுத்துகிறார். ஓகே, இதை நம்ம தமிழ்ல படிக்கும் பொழுது 13வது கடைசி பகுதி, உன் தேவனாகிய கர்த்தர் உன்னிடத்தில் கேட்கிறார். கேட்கிறார் அப்படின்றத விட இன்னும் அது நேர்த்தியா டிரான்ஸ்லேட் பண்ணோம் அப்படின்னா தேவனாகிய கர்த்தர் உன்னிடத்தில் வலியுறுத்துகிறார். நீ இந்தந்த காரியங்களை செய்யும்படி உன்னிடத்தில் அவர் உனக்கு வலியுறுத்துகிறார். ஓகே, வலியுறுத்துகிறது என்று சொல்லும் பொழுது ஆண்டவர் இதை செய்யும்படி உன்னை முன்னே தள்ளுகிறார், உன்னை ஊக்குவிக்கிறார், உன்னை வற்புறுத்துகிறார், உன்னை எல்லா விதத்திலும் அவருடைய கட்டளைகளை கை கொள்ளும்படி உன்னுடைய இருதயத்தை அவர் என்ன பண்றார்னா ஊக்குவிக்கிறார். சோ இங்க ஆண்டவர் கொடுக்கிற இந்த 10 கட்டளைகளுடைய அவசியத்தை நம்ம இங்க பார்க்கிறோம். அதனுடைய சாரம்சம், அதனுடைய தன்மைகள் என்ன என்பதை இந்த 12வது வசனம் 13வது வசனத்துல வாசிக்கணும். இவைகளை இஸ்ரவேல் ஜனங்கள் செய்ய வேண்டும். 13வது வசனத்துல வாசிக்க இந்த பகுதியில நடுப்பகுதியில அவருடைய கட்டளைகளை உனக்கு நன்மை உண்டாகும்படி கை கொள்ள வேண்டும். சோ இங்க ஆண்டவர் உறுதியாக அதை சொல்லுகிறார். கட்டளைகளை கொடுத்ததற்கான மிக முக்கியமான சாரம்சம், தன்மையே இத கை கொள்ளணும். இன்றைக்கும் நான் உங்க மத்தியில 3 R, ஓகே, 3 R, ஓகே, இதை நான் சொல்ல விரும்புறேன். ஞாபகத்தில் வச்சுக்கோங்க, ரொம்ப சுலபமானது. அதே போல எளிய முறையில நாம இத உணர்ந்து பார்த்து இந்த வசனங்களை நாம தியானிக்க முடியும். முதலாவது ஃபர்ஸ்ட் R, ஓகே, இது என்னன்னா ரெக்வயர்மெண்ட், அவசியமானது. ஆண்டவர் அவசியம் என்று சொல்லுகிற காரியம் என்ன? 10 கட்டளைகளை ஆண்டவர் கொடுத்தார். இந்த 10 கட்டளைகளுடைய சாரம்சம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா இங்க நம்ம பார்க்கிறோம். ஓகே, நம்ம எல்லார் கையிலும் 5 விரல் இருக்கா? ஓகே, ஒரு கையில 5 விரல், இன்னொரு கையில 5 விரல், 10 விரல் இருக்கு. ஓகே, ஒரு கையை நம்ம பயன்படுத்துவோம். உதாரணத்துக்கு நம்ம சாப்பிடுற நம்முடைய வலது கரம். ஓகே, இந்த 5 விரல்களை நினைவில் வைத்துக் கொள்ளுங்கள். ஓகே, எங்க 12வது வசனம் பாருங்களேன். நீ உன் தேவனாகிய கர்த்தருக்கு பயந்து அவர் வழிகளில் எல்லாம் நடந்து, 2வது அவரிடத்தில் அன்பு கூர்ந்து, 3வது 4வது உன் முழு இருதயத்தோடும் உன் முழு ஆத்துமாவோடும் உன் தேவனாகிய கர்த்தரை சேவித்து, 4வது. ஓகேங்களா? 5வது அவருடைய கற்பனைகளை அவருடைய கட்டளைகளை கை கொள்வது. இந்த 5 காரியங்கள், ஓகே, இந்த 5 விரல்கள் ஞாபகம் வச்சுக்கோங்க. இதை ஆண்டவர் அவசியமாக அவர் எதிர்பார்க்கிறார். ஓகே, ஒவ்வொரு முறையும் நம்ம சாப்பிடும் போது இந்த 5 விரல்கள் இருந்தாதான் நம்ம என்ன பண்ண முடியும்? சாப்பிட முடியும். ஓகே, கட்ட விரல் இல்லைன்னா எப்படி நம்ம சாப்பிடுவோம்? கஷ்டம் இல்ல? ஓகே, அதாவது ஜேசிபி இந்த மண்ணு வருது பார்த்தீங்களா, அது ஒரு வாரி வாரி தான் நம்ம வாயில என்ன பண்ண முடியும்? போட முடியும். கட்ட விரல் இருந்தாதான் நமக்கு உதவி செய்யும். கரெக்டா எடுத்து கட்ட விரல் மறந்துடாதீங்க, கர்த்தருக்கு பயப்படுகிற பயம். சோ இந்த 5 காரியங்கள் இருந்தாதான் நாம் கர்த்தருக்கு அவசியமான பிரியமான காரியத்தை செய்ய முடியும். இது ஆண்டவர்
எதிர்பார்க்கிறது, விரும்புகிறது. ஓகே, ரெக்குயர்மெண்ட், அவசியம். இரண்டாவது ஆர் என்ன அப்படின்னா அவருடைய கட்டளை, ரூல். என்ன ரூல்? 13வது வசனத்தை வாசிக்கிறோம் பாருங்களேன். உனக்கு நன்மை உண்டாகும்படி கை கொள்ள வேண்டும். இன்னைக்கு நிறைய பேர் நமக்கு நன்மை நடக்கணும்ட்டு என்ன பண்ண மாட்டாங்க, எதிர்பார்க்க மாட்டாங்க. அது நம்ம போன வாரத்துக்கு அந்த செய்தியிலேயே நம்ம கேட்டோம். போன வாரம் முந்தின வார செய்தியில நமக்கு நன்மை நடக்கணும் அப்படின்ட்டு நம்மளுடைய நண்பர்களும் சரி, உறவினர்களும் சரி எதிர்பார்க்க மாட்டாங்க, விரும்ப மாட்டாங்க. ஆனா இங்க ஆண்டவர் இஸ்ரவேல் ஜனங்கள் எவ்வளவு பாவம் செய்திருந்தாலும், அவங்க வழி தவறி போயிருந்தாலும் அவங்களுக்கு நன்மை உண்டாக வேண்டும் என்று எதிர்பார்க்கிறார். பாருங்களேன், இங்க வாசிக்கிறோம் 10வது வசனம், உபாகமம் 10ஆம் அதிகாரம் 10வது வசனம். நான் முந்தின பிரகாரமாகவே 40 நாள் இரவும் பகலும் மலையில் இருந்தேன். கர்த்தர் அந்த முறையும் என் மன்றாட்டை கேட்டு உன்னை அழிக்காமல் விட்டார். இங்கே மோசே அவர்கள் இஸ்ரவேல் மக்களுக்காக பரிந்து பேசினார். ஆண்டவரே, இந்த ஜனங்கள் உம்முடைய ஜனங்கள், இவங்க பாவம் செஞ்சாங்க, இவங்க உங்களுடைய வழியை மீறி போனாங்க, வழி தவறி போனாங்க, இவங்களுக்கு மன்னிங்க ஆண்டவரே, இவங்களுக்கு இரக்கம் பாராட்டுங்க ஆண்டவரே, இவங்களுக்கு உதவி செய்யுங்க ஆண்டவரே, இவங்க மேல கிருபையா இருங்க ஆண்டவரே. மோசே அவர்கள் இஸ்ரவேல் மக்களுக்காக மன்றாடினார். அது மாத்திரமில்ல, இங்க நம்ம பார்க்கிறோம் பாருங்களேன், எங்க இங்க வாசிக்கிறோம் 16வது வசனம். ஆகையால் நீங்கள் இனி உங்கள் பிடரியை கடினப்படுத்தாமல் உங்கள் இருதயத்தின் நுனித்தோலை விருத்த சேதனம் பண்ணுங்கள். இந்த இஸ்ரவேல் மக்களுடைய பிரச்சனை என்னன்றத நம்ம பார்க்கிறோம். அவர்களுடைய பிடரி கடினப்படுத்தாமல் என்னன்னா, அவங்களுடைய சிந்தனை, அவங்களுடைய எண்ணம் கர்த்தரிடத்தில் ரொம்ப கடினமாய் இருந்தது. அதாவது அவர்கள் கர்த்தருடைய நன்மைகளை உணராமல் சிந்தியாமல் போனார்கள். ஓகே, பிடரி என்று சொல்லும் பொழுது தலைமுடியே. ஓகே, அவர்கள் தங்களுடைய சிந்தனையிலே கடினம் உள்ளவர்களாக இருந்தார்களாம். ஓகே, எத்தனை பேர் ஜப்பான் நாட்டை சேர்ந்த இந்த நிஞ்சாஸ் அவர்களை குறித்து நீங்க கேள்விப்பட்டிருக்கீங்க? ஓகே, நிஞ்சா வாரியர்ஸ் அப்படின்ட்டு. அவர்களுக்கெல்லாம் சிறு வயதிலே கடினமான பயிற்சி கொடுக்கப்படும். யாரிடத்திலும் எந்த சூழ்நிலையிலும் பட்சபாதமோ இல்லை இரக்கமோ காண்பிக்கப்படாது. ஏன்னா சிறு வயதிலே அவங்களுடைய இருதயத்தை, அவங்களுடைய மனதை, அவங்களுடைய சிந்தனையை கடினமாக்கிடுவாங்க. நான் 2 நாளுக்கு முன்னாடி ஒரு டாக்குமெண்ட்ரி பார்த்தேன். எப்படி ஒரு நிஞ்சா அசாசினை உருவாக்குகிறார்கள். சிறு வயது முதல் அவங்களுடைய குடும்ப பின்னணியை சொல்லுவாங்க. நீ உன் குடும்பத்துக்கு பெருமையை கொண்டு வரணும், நீ உன்னுடைய குடும்பத்தை உயர்த்தணும், நீ உன்னுடைய அதாவது பாரம்பரியத்தை காப்பாற்றணும். ஒவ்வொரு காரியமாக சொல்லி 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 அவர்களை வளர்ப்பார்கள். அதே சமயத்துல எனக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு காரியம் என்னன்னா, அவங்களுக்கு ஒரு நாளைக்கு ஒரு வேளை உணவு தான். ஓகே, காலையில ஒன்னும் இருக்காது, மத்தியானம் நிறைய கொடுக்கப்படும், சாப்பிடுவாங்க. ஒரு வேளை உணவு தான். அந்த மாஸ்டர் சொன்ன ஒரு வார்த்தை எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. ஈட் ஒன்ஸ், ஒர்க் ஹார்ட் ட்வைஸ். அத ஒரு முறை ஒரு வேளை நீ சாப்பிடு, ரெட்டத்தரையா நீ கடுமையா பயிற்சி செய். இன்னைக்கு நாம என்ன பண்றோம்? 5 வேளை சாப்பிடு, ஒரு வேலை செய். இல்ல 5 வேளை சாப்பிடு, தூங்கிடு. இங்க சிறு வயது முதல் அவங்கள அப்படி ட்ரெயின் பண்றாங்க. ஏன்? அவர்கள் கடினம் உள்ளவர்களாக, அதே சமயத்துல கட்டுப்பாட்டுக்குள் சரியாக வளர்க்கப்படும்படி அவர்களை உருவாக்கும்படி செயல்படுகிறார்கள்.
இங்கே ஆண்டவர் இஸ்ரவேல் மக்கள் வழி தவறி போனாலும், அவர்கள் கர்த்தருக்கு விரோதமாக செயல்பட்டாலும், ஆண்டவர் அவர் மீது அன்பு பாராட்டி அவர்களுக்கு கொடுக்கிற அந்த கட்டளை ஒன்னே ஒண்ணுதான். என்னன்னா, இந்த 12வது வருஷம் 13வது வருஷம் நீ பயப்படணும், நீ என்னுடைய வழியில நடக்கணும், என்னிடத்தில் அன்பு கூறணும், எனக்கு நீ சேவை செய்யணும், 4வது கை கொள்ளணும். இததான் ஆண்டவர் கை கொள்ள வேண்டும் என்ற அந்த கட்டளையை கொடுக்கிறார், ரூல். 3வது ஆர் என்ன அப்படின்னா ரெகக்னைஸ். நாம இதை முதலாவதாக அறிந்து புரிந்து கொண்டோமா? இன்றைக்கு ப்ராப்ளமே இதுதான். நாம் அறிந்து கொள்ளாமல் புரிந்து கொள்ளாமல் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். இன்றைக்கு அநேக கிறிஸ்தவர்களுடைய வாழ்க்கை இப்படிதான். ஆண்டவர் என்ன என்னிடத்தில் விரும்புகிறார் என்பதை அறிந்து கொள்ளாமல் புரிந்து கொள்ளாமல் நம்ம வாழ்கிறோம். எதுக்கு உன்னை ஆண்டவர் ரட்சித்தார்? நான் பரலோகத்துக்கு போனோம், நான் ஆசீர்வாதமா இருக்கணும். இன்னைக்கு நிறைய பேருக்கு தெரியாது ஆண்டவர் எதற்காக நம்மை ரட்சித்தார், ஆண்டவர் நம்மிடத்தில் எதை விரும்புகிறார், எதிர்பார்க்கிறார். நாம இங்க படிக்கிறோம், நாம இதை கவனிக்கிறோம்னா காரணம் இதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும், இதை நாம் அறிந்து செயல்படுத்த வேண்டும். இந்த இஸ்ரவேல் மக்கள் கர்த்தருடைய கட்டளைகளை கேட்டார்கள். என்ன சொல்றாங்க? ஐயோ நாங்க ஏத்துக்கிறோம் சொல்றாங்க. ஆனா உண்மையாகவே அவர்கள் அறிந்து புரிந்து செயல்பட்டார்களா அப்படின்னு பாத்தீங்கன்னா கிடையாது. இந்த ஜனங்கள் கேட்டார்கள், அவ்வளவுதான், ஏற்றுக்கொள்ளல, செயல்படுத்தல. இங்க நாம பார்க்கிறோம் இந்த அத்தியாவசியமான, அதாவது இதனுடைய அவசியத்தை நாம் உண்மையாகவே அறிந்து புரிந்திருக்கிறோமா? அப்படி நாம உண்மையாகவே அறிந்து புரிந்திருப்போம் என்றால் ஒவ்வொரு நாளும் நாம வாழுகிற வாழ்க்கை வித்தியாசமாக இருக்கும். ஏன்னா ஆண்டவர் என்னிடத்தில் எதிர்பார்க்கிறது, விரும்புகிறது, நான் அவருக்கு பயப்படணும், அவருடைய வழியில நடக்கணும், அவரை நான் நேசிக்கணும், அவருக்கு ஊழியம் செய்யணும், அவருடைய கற்பனைகளையும் அவருடைய கட்டளைகளையும் கைக்கொள்ளணும். இன்றைக்கு கிறிஸ்தவர்கள் என்று சொல்லுகிற நாம் எப்போ கர்த்தர் விரும்புகிற வண்ணமாக நாம வாழ்ந்திருக்கிறோம். இன்றைக்கு கர்த்தருடைய நாமத்தினால் கர்த்தரால் ரட்சிக்கப்பட்டனா எந்த அளவுக்கு இந்த சத்தியத்தை அறிந்து புரிந்து நம்ம வாழ்க்கையில செயல்படுத்துகிறோம். எனக்கு அருமையானவர்களே, இன்றைக்கும் உபாகமம் 10ஆம் அதிகாரத்துல நாம படிக்கிற இந்த ஒரு வேத வசனங்கள் நமக்கு கர்த்தருடைய உள்ளத்தின் எண்ணத்தையும் நமக்கு வெளிப்படுத்துகிறது. ஆண்டவர் விரும்புகிற காரியத்தை நம்மிடத்தில் இங்கே விளக்கமாக கொடுக்கப்பட்டிருக்கிறது. ஆண்டவர் நேரடியாக நம்மோடு சம்பாஷிக்கிற ஒரு அற்புதமான உறவினுடைய வார்த்தை இது. ஆண்டவர் நம்மிடத்தில் எதிர்பார்க்கிறது என்ன? இன்றைக்கு உலகம் என்ன செய்து கொண்டிருக்கிறது நமக்கு தெரியும். நன்மையை பெற்றுக் கொள்வதற்காக ஒவ்வொருத்தரும் என்ன செய்யறாங்க? வாழ்க்கையில ஆசீர்வாதத்தை காணும்படி என்ன செய்யறாங்க? ஆரோக்கியமா இருக்கும்படி ஒவ்வொருத்தரும் என்ன செய்யறாங்க? ஆனா இவைகள் எல்லாவற்றிலும் ஒதுக்கி வைத்து விட்டு கிறிஸ்தவர்களாகிய நாம என்ன செய்கிறோம்? நாம் நன்றாயிருக்கும்படி ஆண்டவர் நமக்கு கொடுத்த ஒரு அற்புதமான சத்திய வழி இது. இதை நாம கை கொள்வோம் என்றால், இதுல நாம் கவனித்து செயல்படுவோம் என்றால் ஆண்டவருடைய ஆசீர்வாதத்தை நாம பார்க்க முடியும். ஓகே, 3 ஆர் படிச்சோம். 1 ரெக்குயர்மெண்ட், ஆண்டவர் விரும்புகிறது, அவசியமானது என்ன. 2வது ரூல், ஆண்டவர் கொடுத்த கட்டளை, ஆண்டவர் கொடுத்த பிரமாணம் என்ன, கை கொள்ள வேண்டும், அதை நிச்சயமா செயல்படுது. 3வது ரெகக்னைஸ், புரிந்து அறிந்து கொண்டு செயல்படுவது. இத 3ஐயும் நாம் சரியாக நேர்த்தியாக அறிந்து செயல்படுவோம் என்றால் நம்முடைய செயல்பாடு என்னவாக இருக்கும்? இதை
ரெஸ்பான்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ரெஸ்பாண்ட் எப்படி ரெஸ்பாண்ட் பண்ணுவோம்? ஒவ்வொரு நாளும் இந்த 5 காரியங்கள் நமக்கு நல்ல ஒரு ஞாபகமாக, நினைவு சின்னமாக இருக்கும். இந்த ஒரு நாள் நான் ஆண்டவருக்கு பயப்படுகிற பயத்துல இருப்பேன். இந்த ஒரு நாள் நான் கர்த்தரை நான் நேசிப்பேன். இந்த ஒரு நாள் ஆண்டவருடைய வழியில நான் நடப்பேன். இந்த ஒரு நாள் கர்த்தருக்கு என்று நான் ஊழியம் செய்வேன். இந்த ஒரு நாள் ஆண்டவருடைய வார்த்தையின்படி நான் செயல்படுவேன். இதுதான் நம்மளுடைய பிரதிபலன் செயலாக இருக்க வேண்டும். ஆண்டவர் விரும்புகிறது அதுதான். வாசிக்கிற பாருங்களேன், எங்க 15வது வசனம். ஆனாலும் கர்த்தர் உன் பிதாக்கள் மேல் அன்பு கூறும் பொருட்டு அவர்களிடத்தில் பிரியம் வைத்து அவர்களுக்கு பின் அவருடைய சந்ததியாக உங்களை இந்நாளில் இருக்கிறபடியே சகல ஜாதிகளுக்குள்ளும் தமக்கென்று தெரிந்து கொண்டார். இங்கே இஸ்ரவேல் ஜனங்களுடைய முற்பிதாக்கள் செய்த செயல்களை நினைவுபடுத்துகிறார். அவர்கள் எப்படி இருந்தாங்க? அன்பு கூறும் பொருட்டு அவர்களிடத்தில் பிரியம் வைத்து ஆண்டவர் அவர்களை நேசித்தார். ஏன்னா அவர்கள் கர்த்தருக்கு பயந்தார்கள், அவர்கள் கர்த்தருடைய வழியிலே நடந்தார்கள், அவர்கள் கர்த்தரிடத்தில் அன்பு கூர்ந்தார்கள், கர்த்தரை சேவித்தார்கள், கர்த்தருடைய வார்த்தைகளை பின்பற்றினார்கள். ஆபிரகாமை பாருங்க, கர்த்தருக்கு பயந்தான், கர்த்தருடைய வழியில நடந்தான். ஆண்டவர் சொன்ன ஒரு வார்த்தை என்ன? நான் சர்வ வல்லமையுள்ள தேவன், நீ எனக்கு முன்பாக நடந்து கொண்டு உத்தமனாயிரு. ஆபிரகாம் கர்த்தருடைய வார்த்தையின்படி செயல்பட்டார், ஆண்டவரை நேசித்தார், ஆண்டவரை சேவித்தார், ஆண்டவருடைய வார்த்தையின்படி செய்தார். ஆண்டவர் அவர்களை பிரத்யேகமாக தமக்கென்று தெரிந்து கொண்டார். இன்றைக்கும் நாமும் கூட தெரிந்து கொள்ளப்பட்ட ஜனம்தான். ஆண்டவராகிய இயேசுவானுடைய ரட்சிப்பினாலே தெரிந்து கொள்ளப்பட்ட ஒரு கூட்டம், தெரிந்து கொள்ளப்பட்ட ஆசாரிய கோத்திரமாக, குடும்பமாக நாம் இருக்கிறோம். ஆண்டவர் நம்மை தெரிந்து கொண்டிருக்கிறார் என்றால் நாம் அவருக்கு பிரியமான ஒரு காரியத்தை செய்கிறவர்களாக இருக்கிறோமா? அவருக்கு பயந்தவர்களாக, அவருடைய வழியில நடக்கிறவர்களாக, அவரை நேசிக்கிறவர்களாக, அவருக்கு ஊழியம் செய்கிறவர்களாக, அவருடைய வார்த்தையை கை கொள்ளுவர்களாக. இததான் நாம ஆண்டவருக்கு என்று பிரதிபலனாக செய்யக்கூடிய ஒரு காரியம். நம்முடைய ஆவி, நம்முடைய ஆத்மா, நம்முடைய சிந்தனை எல்லாம் கர்த்தருக்கு பிரியமாக வாழும்படி தூண்டும். இது கடினமானதுதான், இது ரொம்ப சுலபம்னா நான் சொல்ல வரல. ஆனா ஒவ்வொரு நாளும் நாம முயற்சி எடுத்து செய்வோம் என்றால் நிச்சயமா அதனுடைய ஆசீர்வாதத்தை நாம் பெற்றுக்கொள்வோம். எனக்கு அருமையானவர்களே, இன்றைக்கும் நாம இந்த சத்திய வார்த்தைகளை சிந்தித்து பார்ப்போம். இந்த மாதத்துல இந்த ஒரு வசனத்தோட நம்ம முடிக்கிறோம். நம்ம அடுத்த மாதம் நீதிமொழிகள்ல இருந்து படிக்க இருக்கிறோம், கர்த்தருக்கு பயப்படுகிற பயத்தை குறித்து. உபாகம புத்தகத்திலிருந்து நாம கற்றுக்கொண்ட இந்த சத்தியங்கள் நம்மை கர்த்தருக்கு பயப்படுகிற அந்த பயத்துல, கர்த்தரை நேசிக்கிற அந்த இருதயத்துல, கர்த்தருக்கென்று நாம் சேவை, அவருக்கு ஊழியம் செய்யும்படி, அவருடைய வார்த்தையை கை கொள்ளும்படி நாம ஒவ்வொரு நாளும் தூண்டப்படுகிறோமா, செயல்படுகிறோமா? இன்றைக்கு நம்ம நிறைய பேர் கணவனுக்கு பிரியமா வாழணும்னு நினைப்போம், மனைவிக்கு பிரியமா வாழணும்னு நினைப்போம், பிள்ளைகளை பிரியப்படுத்தி வாழணும்னு நினைப்போம், இல்ல நம்மளுடைய முதலாளியை பிரியப்படுத்தி வாழணும்னு நினைப்போம். ஆனா என்னைக்கு நாம கர்த்தருக்கு பிரியமாய் வாழும்படி சிந்தித்திருக்கிறோம்? நாம பிளீஸ் வருகிற நாட்கள்ல வாரத்துல ஒரு நாள் கர்த்தருக்கு பிரியமா வாழ்ந்து பார்க்க நம்ம தீர்மானிக்கணும். எல்லா நாளும் நான் சொல்லல, வாரத்துல ஒரு நாள் முயற்சி எடுக்கும், அதுக்கப்புறம் வாரத்துல 2 நாள் முயற்சி எடுக்கும், வாரத்துல 3 நாள் முயற்சி எடுக்கும். நாம் செயல்படும் போது ஆண்டவருடைய துணை, ஆண்டவருடைய உதவி நிச்சயமா நமக்கு இருக்கும். நாம் எல்லோரும் பலவீனமானவர்களாம், தடுமாறுகளெல்லாம் தொடர்ந்து செய்யக்கூடிய அப்படிப்பட்ட ஆவிக்குரிய பழக்கம், குணாதிசயம் நம்ம கிட்ட இல்லை. ஆனாலும் முயற்சி எடுத்து செயல்படும். நாளைக்கு திங்கட்கிழமை நாம
கர்த்தருக்கு பயந்து நடக்கும்படி தீர்மானிக்க முடியுமா? செவ்வாய்க்கிழமை ஆண்டவருடைய வழியில நடக்கக்கூடியவர்களாக நம்ம இருக்க முடியுமா? ஒவ்வொரு நாள் இது அப்படியே சைக்கிள் பண்ணிட்டு வாங்க. சண்டே மட்டும்தான் ஆண்டவருக்கு பயப்படணும், சண்டே மட்டும்தான் ஆண்டவர் நேசிக்கணும், சண்டே மட்டும்தான் ஓகே ஆண்டவர் ஊழியம் செய்யணும். இல்ல, ஒவ்வொரு நாளும் நாம பயிற்சி செய்து கொண்டே இருப்போம். கர்த்தர் விரும்புகிறதும் பிரியப்படுகிறதும் இதுதான். இன்றைக்கு நம்ம பிள்ளைகள் நம்ம கிட்ட வந்து அப்பா அம்மா எனக்கு இது வேணும்னு கேட்டா நம்ம என்ன பண்ணுவோம்? பணம் இல்லைன்னா கூட வேலை செஞ்சு பணத்தை சம்பாதிச்சு பிள்ளைகளுக்கு வாங்கி கொடுப்போம். இன்றைக்கு ஆண்டவர் நமக்கு எல்லாவற்றையும் கொடுத்து விட்டார். எல்லாத்தையும் கொடுத்து நம்ம கிட்ட ஆண்டவர் எதிர்பார்க்கிறது இந்த 5 காரியங்கள். அதுல நாம ஏதாவது ஒரு விஷயத்த செய்திருக்கிறோம். இன்றைக்கும் சிந்தித்து பார்ப்போம். இன்றைக்கும் கர்த்தருடைய சமூகத்துல நாம தீர்மானிப்போம். கர்த்தரிடத்தில் நம்ம ஒப்பு கொடுப்போம். ஆண்டவரே, இந்த 5 காரியத்திலிருந்து நான் ஒரு காரியத்தை இந்த மாதத்துல செய்ய எனக்கு அப்படிப்பட்ட மனதை கொடுங்க, அப்படிப்பட்ட தீர்மானத்தை கொடுங்கன்னு நம்ம கேட்போம். 5 விஷயத்தை ஒரே நேரத்துல செய்யுங்க நான் சொல்ல வரல. ஒரு காரியத்தை எடுத்து நம்ம செய்ய முற்படும். அது ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொரு வித்தியாசமான காரியமா இருக்கும். ஆனா அது எண்ட் ஆஃப் தி டே இந்த 5ல ஒரு காரியத்தை நம்ம செய்யக்கூடியவங்களா இருக்குமா? நான் இன்னைக்கு காலையில உண்மையிலேயே காலைல எழுந்த உடனே ஜெபிக்கும்படி அதிகமா நான் தூண்டப்பட்டேன். காலைல எழுந்து 5:30 மணிக்கு உட்கார்ந்து தனித்து முழங்கால் பண்ணிட்டு ஜெபம் பண்ணேன். என் உள்ளத்துல ஒரு அறியாத ஒரு சமாதானம் சந்தோஷத்தை நான் பார்த்தேன். சம்திங் ரொம்ப டிஃப்ரெண்ட். நான் ஆண்டவருக்கு நன்றி சொன்னேன். அதே சமயத்துல இந்த வசனத்தை எண்ணி பார்த்தேன். ஆண்டவரே, உங்களை அதிகமா நேசிக்கணும். உபாகமம் 6ஆம் அதிகாரம் 4வது வசனம் 5வது வசனம், உன் தேவனாகிய கர்த்தரிடத்தில் உன் முழு இருதயத்தோடும் உன் முழு ஆத்மாவோடும் முழு பலத்தோடும் அன்பு கூறுவாயா. ஆண்டவரே, இன்னைக்கு நான் உங்களை நேசிக்க முடியும். ஒவ்வொரு நாளும் கடினமான நாட்களா இருக்கும். ஒரு சில நாட்கள் நம்மளால ஜெபிக்க முடியாது, படிக்க முடியாது, சிந்திக்க முடியாது. ஆனா கர்த்தரிடத்தில் திரும்பி வரும்பொழுது ஆண்டவர் நமக்கு அவரை தேடுவதினால், அவரை நேசிப்பதினால், அவருக்கு பயப்படுவதினால் நாம புரிந்து கொள்ள முடியாத சந்தோஷத்தை சமாதானத்தை கொடுப்பார். அது வாழ்க்கையினுடைய எப்பேற்பட்ட ஒரு சூழ்நிலையாக இருக்கட்டும், ஆண்டவர் உங்களுக்கு அவருடைய பிரசன்னத்தை கொடுத்து வழி நடத்துவார். அவருக்கு பிரியமான காரியத்தை செய்ய உங்களை ஊக்குவிப்பார். இதை சிந்தித்து பாருங்க. நாம இந்த மாதம் இந்த சத்தியங்களை எல்லாம் கற்றுக்கொண்டோம். இந்த மாதத்துல நாம் எப்படி கர்த்தருக்கு பயந்து இருக்கோம்? இந்த மாதத்துல நாம் எப்படி கர்த்தரை நேசிப்போம்? இந்த மாதத்துல நாம் எப்படி முழு இருதயத்தோட முழு ஆத்மாவோட கர்த்தருக்கு நம்ம ஊழியம் செய்தோம்? கர்த்தருடைய வார்த்தைகளை கை கொண்டோம்? எண்ணி பார்த்து நம்மை கர்த்தருடைய சமூகத்துல அர்ப்பணிப்போம். கண்களை மூடி ஜெபம் செய்வோம். இன்றைக்கும் நேரம் எடுத்து நாம சிந்தித்து பார்ப்போம். இன்றைக்கு கர்த்தருக்கு முன்பதாக நாம ஒவ்வொருத்தரும் என்ன தீர்மானம் செய்ய போகிறோம்? கர்த்தரிடத்துல நாம சொல்லுவோம், உண்மையா சொல்லுவோம். ஆண்டவரே, இந்த மாதம் நான் உங்களுக்கு முழுக்க பயப்படலன்னா, ஆண்டவரே இந்த மாதம் முழுக்க நான் உங்களுக்கு பயப்படல, மன்னிப்பு கேட்போம். ஆண்டவரிடத்துல ஒப்புரவாகும். இந்த மாதம் முழுக்க ஆண்டவரே நான் உங்களை சரியா நேசிக்கல, அன்பு கூறல, உங்களுடைய வழியில நடக்கலன்னா நம்ம கர்த்தரிடத்துல மன்னிப்பு கேட்டு கர்த்தருடைய உறவில நாம ஒப்புரவாகும். தீர்மானிப்போம். இந்த 5 காரியங்கள்ல ஒரு காரியத்தை செய்ய நாம தீர்மானிப்போம். ஆண்டவர் நிச்சயமாக நம்முடைய விண்ணப்பத்தின் சத்தத்தை கேட்பார், நமக்கு உதவி செய்வார், நம்மை வழி நடத்துவார். கர்த்தாவே, நீர் எங்களிடத்தில் விரும்புகிறது, வலியுறுத்துகிறது, எதிர்பார்க்கிறது என்ன என்பதை உங்களுடைய வேத வார்த்தையிடம் கற்றுக்கொள்ள உதவி செய்யும். கர்த்தாவே, நாங்கள் எத்தனையோ நாட்கள்
உமக்கு விருப்பமில்லாத காரியத்தை, நீர் பிரியப்படாத பாதையிலே நாங்கள் நடந்து வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். கர்த்தாவே, இன்றைக்கும் நீர் எங்களுக்கு உம்முடைய வேத வசனத்துடன் காண்பித்த இந்த சத்திய பாதைக்காக நன்றி சொல்கிறோம். ஆண்டவரே, இதோ நாங்கள் எங்களுடைய தவறான வழிகளை விட்டு திரும்பி, தவறான செயல்பாடுகளை விட்டு கலைந்தெறிந்து, ஆண்டவரே, இதோ நீர் விரும்ப காரியத்தை கை கொள்ளும்படியான அப்படிப்பட்ட இருதயத்தை ஆண்டவரே, அப்படிப்பட்ட அந்த உணர்வை தான் அதை அறிந்து கொண்டு புரிந்துணர்வோடு ஆண்டவரை செயல்படக்கூடிய அந்த ஒரு மன வாஞ்சையை ஆண்டவரே, இதோ எங்களுடைய நோக்கம் கவனம் உமக்கு பிரியமாய் வாழ்வது, உமக்கு ஏற்றவைகளை நாங்கள் செய்யும்படி அப்படிப்பட்ட ஒரு தாழ்மைத்தால் ஆண்டவரை மட்டுமாக எங்களுடைய பாவங்களை, எங்களுடைய அக்கிரமங்களை, குற்றங்களை எல்லாவற்றையும் ஆண்டவரை பொறுத்து கொண்டு எங்கள் மீது இரக்கம் பாராட்டி எங்கள் மீது தயவாய் உடைய கிருபைகளை தந்தீரேன். ஆண்டவரை, இவைகளை நாம் பெற்றுக்கொள்வதற்கு மாத்திரமாக இல்லை, ஆனாலும் இது நீர் எங்களுக்கு காண்பித்த உடைய தயவு மேலான உன்னதமானது. அதை என்னாலும் நாம் வசதி செய்யாதபடி உமக்கு பிரியமாய் அனுதினம் வாழும்படி எங்களுக்கு அந்த உணர்வுகளை இயேசு கிறிஸ்துவின் ஜெபிக்கிறோம்.